கேளுங்க. இதுவரைக்கும் நீங்க ஒன்றையும் நீங்க கேட்கல. என் நாமத்தினால கேளுங்க என்று சொல்லுகின்றார். அப்போ நம்ம ஆண்டவரை பார்த்து அவருடைய நாமத்தினாலே கேட்கும் பொழுது, மெய்யாகவே அவர் நமக்கு எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு முந்தின வசனம் பாருங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அதாவது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக அவர் நாம் எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்வேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அவர் தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையில மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம் பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல. அதனாலே தேவன் அவரை எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கொடுத்து, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக அவரை உயர்த்தி வைத்தார் என்று பார்க்கின்றோம். அப்ப இன்றைக்கு அந்த நாமத்தை இயேசு என்ற பெயரை சொன்னால் பிசாசுகள் நடுங்கும், பிசாசுகள் ஓடி போகும். இயேசு என்ற நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். இயேசு